தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் மற்றும் 11 முதல் 18 முடியுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 18வது வாக்கியம், மக்தல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். மக்தல மரியா இயேசுவை நான் ஆண்டவரை கண்டேன் என்று அவர் சொல்கின்றாள். தெய்வத்தை கண்டால் அனுபவித்தாள். மக்களே, நீயும் நானும் தெய்வத்தை காண்கின்றோமா? பலிப்பிடத்தில் வருகின்ற தெய்வத்தை நம்மளால் காண முடிகிறதா? பாவ சங்கீர்த்தன கூட்டத்தில் அமர்ந்து இருக்கின்ற இயேசுவை உன்னால் என்னால் காண முடிகிறதா? அருட்சாதனங்கள் வழியாக வருகிற தெய்வத்தை நம்மளால் காண முடிகிறதா? இறைமக்கள் சமூகத்தில் இருக்கின்ற தெய்வத்தை நம்மளால் காண முடிகிறதா? அன்றாட நிகழ்வுகள் வழியாக நம்மோடு என்றும் உரையாடி கொண்டிருக்கின்ற தெய்வம், அந்த தெய்வத்தை நம்மளால் காண முடிகிறதா? அவருடைய குரலை கேட்க முடிகிறதா? காரணம் என்ன? அது இயலாமல் இருக்க காரணம் நம்முடைய பாவங்கள். இங்கு மக்தலா உயிர்த்த ஆண்டவரை கண்டார். உயிர்த்த ஆண்டவரை கண்ட காரணத்தினால் அந்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு அவர் சாட்சியாக பகிர்ந்தளிக்கின்றார். இந்த நிமிடம் வரைக்கும் நீ நானும் தெய்வத்தை காணவில்லை என்றால் எவ்வாறு நம்முடைய வாழ்வு சாட்சிய வாழ்க்காக மாறும்? ஆகவே இறைவனை காண வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு நாம் அறுக்க வேண்டும். நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்வோம், கண்ணீரோடு பாவ சங்கீதம் செய்வோம், நம்முடைய தவறுகளெல்லாம் ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, பலிப்பிடத்தில் அவர்கள் உன்னை நான் காண வேண்டும். குடும்ப ஜெபத்தில் அமர்கின்ற பொழுது உன்னை நான் உணர வேண்டும். இறை மக்களோடு பிறர் அன்பை மையப்படுத்தி நான் வாழ்கிற சமயத்தில் அங்கு நான் உன்னை அனுபவிக்க வேண்டும். எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, உயிர்த்த ஆண்டவராகி உன்னை நாங்கள் காண்பதற்கு வேண்டிய வாய்ப்பை நீ தாமே உருவாக்கி தருகின்றீர். நாங்கள் தான் அது உணராமல் இருக்கின்றோம். உணர்கின்ற கிருபையை எங்களுக்கு தந்தருளும். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர், எங்களோடு என்றும் தங்கி கொண்டிருக்கின்றீர், இம்மானுவேலாக இருக்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.